வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் வகுப்பறை. இன்னைக்கு உங்க கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மதான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். பார்க்கலாமா? இங்க என்னன்னா 2 பவர் டி ஈக்குவல் டு டி பவர் 32. ஸோ இதுல நம்ம டீயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் நம்ம பவர் ரைஸ் பண்றோம் 1/t. ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுதிக்கோங்க, ஆன்சர். ஸோ சமக்கு என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் 2 பவர் டி 1/t அப்படிங்கிற பவரை ரைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி பவர் ரைஸ் பண்ணோமே என்ன ஆகும், இங்க டியும் டியும் கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா? மல்டிபிள்ல என்ன ஆகும், இங்க 2 பவர் டி இன்டூ 1/tல டி கேன்சல் ஆயிடுது. இங்க டி 32/t ஆயிடும். நம்ம பவர்ல இருக்க அந்த 32 கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், 1/32 ரைஸ் பண்ணணுமா ரெண்டு பக்கமும். ஸோ அப்போ 2 பவர் 1/32 which is equal to t பவர் 32/t இன்டூ 1/32 ரைஸ் பண்ணுமா. ஸோ இப்போ ரைஸ் பண்ணோடனே என்ன ஆகும், இந்த 32 கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்க வந்து 2 பவர் 1/32, இங்க வந்து t பவர் 1/t அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்துட்டு நம்மளுக்கு 1/32 இருக்கு. இங்க ஃப்ரண்ட்ல 1 அப்படின்றது 1ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த நம்பர் என்ன வரும். ஸோ அப்போ இங்க 1 இருக்க கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ 2 பவர்ல 2/2 கேன்சல் பண்ணாலும் 1 தான். ஸோ அப்போ 2 பவர் 2/2 1/32 நம்ம எடுத்துக்கிறோம். இங்க 2 பவர் 1/t அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் அந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா, 2 பவர் 2 இன்டூ 1/2 இல்லையா. ஸோ 2 பவர் 2 இன்டூ 1/2 அப்படின்றது 32 கூட மல்டிபிள் ஆகுமா அந்த 2. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு t பவர் 1/t. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும், இப்போ 2 பவர் 2ன்றது 4 ஆயிடும். அண்ட் தென் 1/64 ஆயிடும். இங்க டி பவர்ல 1/t அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க வந்து அகைன் என்ன ஆகும், 1 நம்ம கன்சிடர் பண்ணணும் ஃப்ரண்ட்ல. ஸோ இந்த 1ன்றது வந்துட்டு ஸோ 2/2 அகைன் நம்ம ரைஸ் பண்ணணும் இங்க. ஸோ அப்போ 2/2 1/64 இஸ் ஈக்குவல் டு டி பவர்ல 1/t வந்துருச்சு. ஓகே, ஸோ அகைன் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 2 அப்படின்றது 4 பவர் 2 1/2 இன்டூ 1/64 கீழே மல்டிபிள் ஆயிடும். ஈக்குவல் டு டி பவர் 1/t. அகைன் என்ன ஆகும், இந்த 4 ஸ்கொயர்ன்றது 16 ஆயிடும். இங்க 1/64 இன்டூ 2 ஆர் 128. ஓகே, ஸோ அண்ட் தென் இங்க டி பவர் 1/t இருக்குமா. ஓகே, இப்போ 16 வந்துருச்சா. அகைன் நம்ம இங்க 1 நம்ம கன்சிடர் பண்ணோம்னா என்ன ஆகும், 16 பவர்ல அகைன் 2/2 இன்டூ 1/128 which is equal to t பவர் 1/t. டீயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும், சேமா இருக்கணும் நம்மளுக்கு டி. ஸோ இங்க நம்மளுக்கு t பவர் 1/t கம்பேர் பண்ணா டி பிளேஸ்ல இருக்கிறது சேமா இருக்கணும் இல்லையா. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்றோம். ஸோ அகைன் இங்க என்ன ஆகும், 16 ஸ்கொயர். ஓகே, 16 ஹோல் ஸ்கொயர். இங்க 1/128 2 ஆல் மல்டிப்ளை பண்ணா 6 2 2 4 5 256 ஈக்குவல் டு t பவர் 1/t. அண்ட் தென் 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256. ஓகே, பவர்ல இப்போ 1/256 வந்துருச்சா. ஸோ இப்போ நம்மளுடைய டி பவர் 1/tயும் இங்க இதுவும் கம்பேர் பண்ணா சேம் நம்பர்ஸா இருக்காம். ஸோ அப்ப டி இஸ் ஈக்குவல் டு என்னது 256 ஃபைண்ட் பண்ணிட்டோமா. ஓகே, அண்ட் தென் நம்ம கொஸ்டின் என்னது 2 பவர் டி ஈக்குவல் டு டி பவர் 32 இல்லையா. ஸோ இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு 256 டியோட வேல்யூ. ஸோ அப்ப 2 பவர் 256 ஓகே இஸ் ஈக்குவல் டு 256 பவர் 32 அப்படின்னு எழுதுவோமா. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 256 பவர் 32 இருக்குங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த 256 அப்படிங்கிறது என்னது 2 பவர் 256 which is equal to 256 அப்படிங்க 256 அப்படிங்கிறது 2 பவர் 8. ஸோ ஹோல் பவர் 32. ஓகேவா. ஸோ 2 பவர் 2 இன்டூ 8 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 256 வந்துடும். 2 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ அப்போ இந்த 8 இன்டூ 32 பண்ணா என்ன ஆகும் நம்மளுக்கு, 8 இன்டூ 32 2 பவர் 256. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ வியூவர்ஸ்.